இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு மெசேஜை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளாம் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வாட்ஸ்அப் தான். இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 6 ட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு ட்ரிக்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் எல்லாருமே நமக்கு பிடிச்ச ப்ரொஃபைல் பிக்சரை ப்ரொஃபைலில் வச்சிருப்போம். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் நம்மளுடைய மொபைல் கேமராவில் எடுத்ததாக இருக்கலாம், அப்படி இல்லைனா இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணதாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இமேஜை நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் செட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம எல்லாம் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அந்த இமேஜை நம்மளால் ஃபுல் சைஸில் வைக்க முடியாது. அந்த இமேஜை கிராப் பண்ணி தான் நம்மளால் நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கிராப் பண்ணும்பொழுது அந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய சில டீட்டெயில்ஸ் நமக்கு மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் எந்தவித எடிட்டிங் சாஃப்ட்வேருமே இல்லாமல் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுறது மூலமாக ஃபுல் சைஸ் இமேஜை நம்மளுடைய ப்ரொஃபைலில் கிராப் பண்ணாமல் செட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் capink.com அப்படின்ற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் வித் ஏ blank canvas அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு blank பேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். மேலே இருக்கக்கூடிய எடிட் பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைஸில் 1:1 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் டு அப்லோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு ரிடைரக்ட் ஆகும். எந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த இமேஜை உங்களுடைய ப்ரொஃபைலில் செட் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எந்தவித கிராப்பும் பண்ணாமல் அந்த இமேஜை ஃபுல் சைஸில் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இப்போ டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த இமேஜ் எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ எனக்கு அந்த இமேஜை கிராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை. இப்போ அந்த இமேஜை ஃபுல் சைஸில் நம்மளால் நம்மளுடைய ப்ரொஃபைலில் செட் பண்ண முடியுது. வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ட்ரிக், நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆர்டிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைனா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போதோ மூவிஸ் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்கள்ட்டேருந்து நமக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த மெசேஜுக்கு நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் போனோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒர்க்கில் இருந்து நமக்கான கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி டைமில் நம்மளுடைய மொபைலில் இன்டர்நெட் ஆனில் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜை நமக்கு சென்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டிக் காமிக்கிற அந்த டபுள் டிக்கை நம்மளால் காமிக்காமல் செய்ய முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்னா அப்ளிகேஷன் மேனேஜர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே கீழே நமக்கு ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருந்தாலும் உங்களுக்கு எந்தவித மெசேஜும் ரிசீவ் ஆகாது. அவங்க உங்களுக்கு மெசேஜஸ் சென்ட் பண்ணாலும் அவங்களுக்கு சிங்கிள் டிக்கில் தான் இருக்கும், ரிசீவ் பண்ணதுக்கான டபுள் டிக் அவங்களுக்கு காமிக்காது. நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமாக நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறத நம்மளால் இந்த சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி தடுத்துக்க முடியும். திரும்பவும் நார்மலாக எப்போதும் போல் உங்களுக்கு மெசேஜஸ் ரிசீவ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணாலே போதும். தேர்ட் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டஸை போஸ்ட் பண்ணிப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸை நம்ம வாட்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி வாட்ச் பண்ணும்பொழுது நமக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை பண்ணுவோம். ரிப்ளை பண்ணும்போது அவங்க ஸ்டேட்டஸை சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம அந்த ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸை அவங்கக்கிட்ட அனுப்ப சொல்லி கேட்காம நம்மளால் எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் ஈஸியாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய MX பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீசெண்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டேட்டஸுமே இந்த இடத்துல நமக்கு வந்துடும். எந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தேவையோ மேலே இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லைனா டேரெக்டாக உங்களால் அதை ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ப்ளே பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸில் டேரெக்டாக உங்களால் போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சேட்ஸுமே ரொம்பவே பர்சனலான சேட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான கான்வர்சேஷனை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் உங்களால் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. என்னதான் வாட்ஸ்அப் சைட்லேருந்து இந்த ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருந்தாலும் ஜஸ்ட் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸால் நம்மளுடைய வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஆப்ஷன் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு ரொம்பவே செக்யூர் இல்லாத ஒரு ப்ரொடெக்ஷன் தான். நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சீக்ரெட்டான லாக்கை நம்மளால் செட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இன்விசிபிள் லாக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ட்ரா யுவர் ஜெஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சிம்பிளை இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பேக்கப் பின் அந்த இடத்துல செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கான பின்னை செட் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு டிக் ஐக்கான் இருக்கும். அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இன்விசிபிள் லாக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்புக்கு இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிடுங்க. எனபிள் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்ஸ்அப் ஹேஸ் பீன் ஸ்டாப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வரும். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அலர்ட் வரும். இந்த எரரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது வாட்ஸ்அப்பில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டான உங்களுடைய சைனை இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரியான சீக்ரெட் லாக்கை உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சேட் ஹிஸ்ட்ரியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா மற்ற யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பை உங்களால் செக்யூராக வச்சுக்க முடியும். 5th ட்ரிக் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த ஃபியூச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாத நிறைய ஸ்டேட்டஸை போஸ்ட் பண்ணி நம்மளுடைய டைம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்டர்நெட்டையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்டேட்டஸை போஸ்ட் பண்ணுறவங்கள மியூட் பண்ணுறதுக்கான மியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி மியூட் பண்ணும்பொழுது நமக்கு மியூட்டட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நமக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளால் அந்த ஸ்டேட்டஸை திரும்பியும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பார்த்துக்க முடியும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு காட்டாமல் நம்மளால் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு கீழே பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே கீழே நமக்கு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அலோ அப்படின்னு சொல்லி இருக்கும். கீழே செகண்டாக இருக்கக்கூடிய டினை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ் எதுவுமே இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டே வரும்பொழுது வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் விட்டு விளையாடும் பொழுது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நான் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஸ்டேட்டஸை என்னுடைய மொபைலில் காமிக்காமல் நான் பிளாக் பண்ணுவேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பர்மிஷன்ஸை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபைனலாக 6th பார்க்க போகிற ட்ரிக்ஸ் வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது சீக்ரெட் கோட்ஸ் மூலமாக நம்மளால் சீக்ரெட்டான மெசேஜஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டாட்டாக இருக்கக்கூடிய இந்த டாட்ஸுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் மெசேஜ் இருக்குது. இந்த மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் மாஸ் கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த மெசேஜை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த மாஸ் கோடை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ண அந்த மாஸ் கோட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னு மேலே நமக்கு மாஸ் கோட் இன்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே இன்புட் மாஸ் கோட் அப்படின்னு இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி அங்கே காப்பி பண்ண அந்த மாஸ் கோடை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் மெசேஜ் இந்த இடத்துல நமக்கு வந்துடும். சப்போஸ் நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டபுள் ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இன்ட்டு மாஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போ இந்த இடத்துல இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். என்ன ரிப்ளை நீங்கள் பண்ணணுமோ அந்த ரிப்ளைவை இந்த இடத்துல டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே மாஸ் கோட் நமக்கு கிரியேட் ஆகும். அதை காப்பி பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிட்டாலே போதும். ஜஸ்ட் அவங்களும் இதே மாஸ் கோட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த சீக்ரெட் கோடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜை அவங்களாலையும் ரீட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 6 வாட்ஸ்அப் ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.